திருப்பாடல்கள் அதிகாரம் 67. நன்றி புகழ்பா. இறைவா, என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிரவினத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. திருப்பாடல்கள் அதிகாரம் 68. இறைவனின் வெற்றி பவனி. கடவுள் எழுந்தருள்வார். அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் திருமுன் நின்று ஓடிப்போவர். புகை சிதறடிக்கப்படுவது போல் அவர்கள் அடித்துச் செல்லப்படுவார்கள். மெழுகு நெருப்பில் உருகுவது போல் பொல்லார் கடவுள் முன் அழிந்தொழிவர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர். கடவுள் திருமுன் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். மேகங்கள் மீது வருகிறவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம். அவர் முன் களி கூறுங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவரை இழந்தோருக்கு காப்பாளராகவும் இருப்பவர். தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோருக்கு அவர் விடுதலை வாழ்வு தருகின்றார். அவருக்கு எதிராய் கிளம்புவோரோ வறண்ட நிலத்தில் வாழ்வர். கடவுளே, நீர் உம்முடைய மக்கள் முன் நடந்து பாலை வெளியில் சென்றபோது சீனாயின் கடவுள் திருமுன் பூ உலகு அதிர்ந்தது. இஸ்ரேலின் கடவுள் திருமுன் வானம் மழையை பொழிந்தது. கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய மக்கள் அதில் தங்கியிருந்தார்கள். கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். என் தலைவர் செய்தி அறிவித்தார். அதை அறிவிப்போரின் கூட்டமோ பெரிது. படைகளை நடத்தும் அரசர்கள் ஓடினார்கள், புறங்காட்டி ஓடினார்கள். வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் கொள்ளை பொருள்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஆட்டு கிடைகளுக்கிடையே நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தபோது வெள்ளியால் மூடிய புறா சிறகுகளும் பசும் பொன்னால் மூடிய அதன் இறகுகளும் உங்களுக்கு கிடைத்தனவே. எல்லாம் வல்லவர் அங்கே அரசர்களை சிதறடித்தபோது சல்மோன் மலையில் பனிமழை பெய்தது. ஓ மாபெரும் மலையே, பாசானின் மலையே! ஓ கொடுமுடி பல கொண்ட மலையே, பாசானின் மலையே! ஓ பல முடி கொண்ட மலைத்தொடரே! கடவுள் தம் இல்லமாக தேர்ந்து கொண்ட மலையை நீ ஏன் பொறாமையோடு பார்க்கின்றாய்? ஆம், இதிலேதான் ஆண்டவர் என்றென்றும் தங்கியிருப்பார். வலிமை மிகு தேர்கள் 1000 பல்லாயிரம் கொண்ட என் தலைவர் சீனாய் மலையிலிருந்து தம் தூயகத்தில் எழுந்தருளி வருகின்றார். உயர்ந்த மலைக்கு நீர் ஏறி சென்றீர். சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றீர். ஆண்டவராகிய கடவுள் நீர் அங்கே தங்கியிருந்து மனிதரிடமிருந்தும் எதிர்த்து கிளம்பியவரிடமிருந்தும் பரிசுகள் பெற்று கொண்டீர். ஆண்டவர் போற்றி போற்றி.
நாளும் அவர் நம்மை தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர்தாம் இறப்பு நின்று விடுதலை தர வல்லவர். தம் எதிரிகள் தலையை அவர் உடைப்பார். தம் தீய வழிகளில் துணிந்து நடப்போரின் மணிமுடியை அவர் நொறுக்குவார். பாசானிலிருந்து அவர்களை அழைத்து வருவேன், ஆழ்கடலிலிருந்து அவர்களை அழைத்து வருவேன். அப்பொழுது உன் கால்களை இரத்தத்தில் தோய்ப்பாய், உன் நாய்கள் எதிரிகளிடம் தமக்குரிய பங்கை சுவைக்கும் என்று என் தலைவர் சொன்னார். கடவுளே, நீர் பவனி செல்வதை என் கடவுளும் அரசருமானவர் தூயகத்திற்கு பவனி செல்வதை அனைவரும் கண்டனர். முன்னாள் பாடகரும் பின்னால் இசைக்கருவிகளை மீட்டுவோரும் நடுவில் தம்புரு வாசிக்கும் மகளிரும் சென்றனர். மாபெரும் சபை நடுவில் கடவுளை போற்றுங்கள், இஸ்ரேலர் கூட்டத்தில் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பென்யமீனின் சிறிய குலத்தினர் இதோ அவர்களுக்கு முன்னே செல்கின்றனர். யூதாவின் தலைவர்கள் கூட்டமாய் செல்கின்றார்கள். செபுலோன் தலைவர்களும் நப்தலியின் தலைவர்களும் அங்குள்ளார்கள். கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது, எனவே அங்கு உமக்கு அரசர் காணிக்கை கொணர்வர். நாணலிடையே இருக்கும் விலங்கினை கண்டியும், மக்களினங்களாகிய கன்றுகளோடு வருகிற காளைகளின் கூட்டத்தையும் கண்டியும். வெள்ளியை நாடி திரிவோரை உமது காலடியில் மிதித்துவிடும். போர் வெறி கொண்ட மக்களினங்களை சிதறடியும். அரசு தூதர் எகிப்திலிருந்து அங்கே வருவார். கடவுள் முன் எத்தியோப்பியர் கைகூப்பி நிற்க விரைவர். உலகின் அரசுகளே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல், தொன்மைமிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர்தம் குரலில், தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். அவரது மாட்சி இஸ்ரேல் மேலுள்ளது, அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் தம் தூயகங்களில் அஞ்சுதற்கு உரியவராய் விளங்குகின்றார். இஸ்ரேலின் கடவுள் தம் மக்களுக்கு வலிமையையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றார். கடவுள் போற்றி போற்றி. திருப்பாடல்கள் அதிகாரம் 69. உதவிக்காக வேண்டுதல். இறைவா, என்னை காப்பாற்றும். வெள்ளம் கழுத்தளவு வந்துவிட்டது. ஆழ்ந்த சேற்றுக்குள் நான் அமிழ்ந்து கிடக்கிறேன். கால் ஊன்ற இடமில்லை. நிலைகொள்ளா நீருக்குள் நான் அகப்பட்டு கொண்டுள்ளேன். வெள்ளம் என்னை மூழ்கடிக்கின்றது. கத்தி கத்தி களைத்து போனேன். தொண்டையும் வறண்டு போயிற்று. என் கடவுளாம் உமக்காக காத்திருந்து என் கண்கள் பூத்து போயின. காரணமின்றி என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாய் உள்ளனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பித் தர முடியும்? இறைவா, என் மதிகேடு உமக்கு தெரியும். என் குற்றங்கள் உமக்கு மறைவானவை அல்ல. ஆண்டவரே, படைகளின் தலைவரே, உமக்காக காத்திருப்போர் என்னால் வெட்கமுறாதபடி செய்யும். இஸ்ரேலின் கடவுளே, உம்மை நாடி தேடுகிறவர்கள் என் பொருட்டு மானக்கேடு அடையாதபடி செய்யும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கத்தால் என் முகம் கவிழ்ந்து போயிற்று. என் சகோதரருக்கு நான் வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குள்ள ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசுவோரின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன. நோன்பிருந்து நான் நெக்குருகி அழுதேன். அதுவே எனக்கு இழிவாய் மாறிற்று. சாக்கு துணியை என் ஆடையாய் உடுத்தி கொண்டேன்.
ஆயினும் அவர்களது பழி சொல்லுக்கு ஆளானேன். நகர வாயிலில் அமர்வோர் என்னை பற்றி புரணி பேசுகின்றனர். குடிகாரர் என்னை பற்றி பாட்டு கட்டுகின்றனர். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் மிகுதிக்கு ஏற்ப எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்து செல்லாதிருப்பதாக. ஆழ்கடல் என்னை விழுங்கிவிடாதிருப்பதாக. படுகுழி வாய்த்திருந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் உம் பேரன்பு கனிவு மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். உமது முகத்தை அடியேனுக்கு மறைக்காதேயும். நான் நெருக்கடியான நிலையில் இருக்கிறேன். என் மன்றாட்டுக்கு விரைவில் பதில் மொழி தாரும். நெருங்கி வந்து என்னை விடுவித்தருளும். எதிரிகளிடமிருந்து என்னை மீட்டருளும். என் இழிவும் வெட்கக்கேடும் அவமானமும் உமக்கு தெரியும். என் பகைவர் அனைவரும் உம் எதிரிலேயே இருக்கின்றனர். பழிசொல் என் இதயத்தை பிளந்துவிட்டது. என் உள்ளம் உடைந்து விட்டது. ஆறுதல் அளிப்பாருக்காய் நான் காத்திருந்தேன். யாரும் வரவில்லை. தேற்றிடுவோரை நான் தேடி நின்றேன். யாரையும் காணவில்லை. என் உணவில் அவர்கள் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு அவர்கள் காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர்களின் விருந்துகளே அவர்களுக்கு கண்ணியாகட்டும். அவர்களின் படையல் விருந்துகளே அவர்களுக்கு பொறியாகட்டும். அவர்களுடைய கண்கள் காணவியலாது ஒளி இழக்கட்டும். அவர்களுடைய இடைகள் இடையராது தள்ளாடட்டும். உமது கடுஞ்சினத்தை அவர்கள் மேல் கொட்டியருளும். உமது சினத்தி அவர்களை கவ்வி பிடிப்பதாக. அவர்களின் பாசறை பாழாவதாக. அவர்களின் கூடாரங்களில் எவரும் தங்கி வாழாதிருப்பாராக. நீர் அடித்தவர்களை அவர்கள் இன்னும் கொடுமைப்படுத்துகின்றார்கள். நீர் காயப்படுத்தினவர்களின் நோவை பற்றி பேசி அதை மிகுதியாக்குகின்றார்கள். குற்றத்திற்கு மேல் குற்றமாய் அவர்கள் மீது சுமத்தும். உமது நீதி தீர்ப்பினின்று அவர்களை தப்ப விடாதேயும். வாழ்வோரின் நூலிலிருந்து அவர்களுடைய பெயர்களை அழித்துவிடும். நேர்மையாளரின் பெயர்களோடு அவற்றை சேர்க்காதேயும். நானோ சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். இறைவா, நீர் அருளும் மீட்பு என்னை காப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். நன்றி செலுத்தி அவரை நான் மாட்சிப்படுத்துவேன். காளையை விட இதுவே ஆண்டவருக்கு உகந்தது. கொம்பும் விரிகுளம்பும் உள்ள எருதை விட இதுவே அவருக்கு உகந்தது. ஒடுக்கப்பட்டோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவர். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஏழையரின் வேண்டுதலுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையகமும் அவரை புகழட்டும். கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை போற்றட்டும். கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். அப்பொழுது மக்கள் அங்கே குடியிருப்பார்கள். நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள். அவர்தம் அடியாரின் மரபினர் அதை உரிமையாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூர்வோர் அதில் குடியிருப்பர். திருப்பாடல்கள் அதிகாரம் 70. உதவிக்காக வேண்டுதல். இறைவா, என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். என் உயிரை பறிக்க தேடுவோர் வெட்கமும் குழப்பமும் அடையட்டும். எனக்கு தீங்கு வருவதில் மகிழ்ச்சியுறுவோர்
தலைகுனிந்து பின்னடையட்டும். என்னை பார்த்து ஆ ஆ என்போர் தாம் அடையும் தோல்வியினால் கலக்கமுறட்டும். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களிகூரட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டங்கொள்வோர் கடவுள் எத்துணை பெரியவர் என எப்போதும் சொல்லட்டும். நானோ சிறுமையுற்றவன், எளியவன். இறைவா, என்னிடம் விரைந்து வாரும். நீரே என் துணைவர், என் மீட்பர். என் ஆண்டவரே, காலந்தாழ்த்தாதேயும். திருப்பாடல்கள் அதிகாரம் 71. முதியோரின் மன்றாட்டு. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்து காத்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டு கொள்ளும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் எனக்கு நீர் கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் இறைவா, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் பற்றுக்கோடு. பிறப்பிலிருந்தே நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாயின் வயிற்றிலிருந்து நீரே என்னை ஆளாக்கினீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். பலருக்கு நான் ஒரு புதிராய் உள்ளேன். நீரோ எனக்கு உறுதியான அடைக்கலமாவீர். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும். என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும். ஏனெனில் என்னை எதிர்ப்போர் என்னை பற்றியே பேசுகின்றனர். என் உயிரை பறிக்கத் தேடுவோர் ஒன்று கூடி சதி செய்கின்றனர். அவனை கடவுள் கைவிட்டு விட்டார். பின்தொடர்ந்து அவனை பிடியுங்கள். அவனை காப்பாற்ற யாருமிலர் என அவர்கள் சொல்கின்றார்கள். இறைவா, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என்னை பழிப்போர் வெட்கி அழிவாராக. எனக்கு தீங்கிழைக்கு தேடுவோரை இழிவும் மானக்கேடும் சூழட்டும். நானோ என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன். மென்மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருஞ்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. தலைவராகிய ஆண்டவரே, உம் வலிமை மிகு செயல்களை நான் எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமையை நான் புகழ்ந்துரைப்பேன். இறைவா, என் இளமை முதல் நீர் எனக்கு கற்பித்து வந்துள்ளீர். இந்நாள் வரை உம் வியத்தகு செயல்களை நான் அறிவித்து வந்துள்ளேன். இறைவா, உம் கை வன்மையையும் ஆற்றலையும் இனிவரும் தலைமுறைக்கு நான் அறிவிக்கும் வரை என்னை கைவிடாதேயும். வயது முதிர்ந்த முடி நரைத்துவிட்ட நிலையிலும் என்னை கைவிடாதேயும். இறைவா, உமது நீதி வானம் வரை எட்டுகின்றது. மாபெரும் செயல்களை நீர் செய்திருக்கின்றீர். கடவுளே, உமக்கு நிகர் யார்? இன்னல்கள் பலவற்றிற்கும் தீங்குகளுக்கும் என்னை ஆளாக செய்த நீரே, எனக்கு மீண்டும் உயிரளிப்பீர். பாதாளத்தினின்று என்னை தூக்கிவிடுவீர். மேன்மையை என்னில் பெருக செய்து மீண்டும் என்னை தேற்றுவீர். என் இறைவா, வீணை மீட்டி நான் உம்மையும் உமது உண்மையையும் புகழ்ந்திடுவேன். இஸ்ரேலின் தூயவரே, யாழிசைத்து உம்மை நான் ஏத்தி பாடுவேன். நான் உமக்கு புகழ் பாடுகையில் என் நா அக்களிக்கும். நீர் மீட்டுள்ள என் ஆன்மாவும் அக்களிக்கும். என் வாழ்நாளெல்லாம் என் நா உமது நீதியை எடுத்துரைக்கும். ஏனெனில்
எனக்கு தீங்கு செய்ய எண்ணியோர் வெட்கமும் மானக்கேடும் அடைந்துவிட்டனர். திருப்பாடல்கள் அதிகாரம் 72. அரசருக்காக மன்றாடுதல். இறைவா, உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அரசருக்கு அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். உம்மக்களை அவர் நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. மலைகள் மக்களுக்கு வளமை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழையரின் பிள்ளைகளை அவர் காப்பாராக. பிறரை ஒடுக்குவோரை அவர் நொறுக்கி விடுவாராக. கதிரவனும் நிலாவும் உள்ளவரை உமக்கள் தலைமுறை தலைமுறையாக உமக்கு அஞ்சி நடப்பார்களாக. புல்வெளியில் பெய்யும் தூறலென அரசர் இருப்பாராக. நிலத்தில் பொழியும் மழையென அவர் விளங்குவாராக. அவர் காலத்தில் நீதி தலைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் நிறை அமைதி நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரை அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து பூவுலகின் கடையெல்லை வரை அவர் அரசாழ்வார். பாலை வெளியில் வாழ்வோர் அவர் முன் குனிந்து வணங்குவர். அவருடைய எதிரிகள் மண்ணை கவ்வுவார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் கப்பம் கொண்டு வருவார்கள். சேபாவின் அரசர்களும் செபாவின் அரசர்களும் நன்கொடை கொண்டு வருவார்கள். எல்லா அரசரும் முகம் குப்புற விழுந்து அவரை வணங்குவர். எல்லா இனத்தாரும் அவருக்கு பணிவிடை புரிவர். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழையரையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழையருக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழையரின் உயிரை காப்பாற்றுவார். கொடுமையினின்றும் வன்முறையினின்றும் அவர்களின் உயிரை விடுவிப்பார். அவர்களின் இரத்தம் அவர் பார்வையில் அருமையானது. அரசர் நீடூழி வாழ்க. சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்கப் பெறுமாறு நாள் முழுவதும் மன்றாடப்படுவதாக. நாட்டில் தானியம் மிகுந்திடுக. மலைகளின் உச்சிகளில் பயிர்கள் அசைந்தாடுக. லெபனோனில் உள்ளது போல் அவை பயன் தருக. வயல்வெளி புல்லென நகரின் மக்கள் பூத்து கொழுங்குக. அவரது பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரை அவரது பெயர் நிலைப்பதாக. எல்லா நாட்டினரும் அவர் மூலம் ஆசி பெறுவாராக. பேறு பெற்றவரென அவரை வாழ்த்துவாராக. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. வியத்தகு செயல்களை அவர் ஒருவரே ஆற்றுகின்றார். மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழப் பெறுவதாக. மண்ணுலகெங்கும் அவரது மாட்சி நிறைந்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஈசாயின் மகனாகிய தாவீதின் மன்றாட்டுகள் நிறைவுற்றன. திருப்பாடல்கள் அதிகாரம் 73. கடவுளின் நீதிமுறை. இஸ்ரேலருக்கு கடவுள் உண்மையில் எவ்வளவு நல்லவர். தூய உள்ளத்தினருக்கு அவர் எவ்வளவோ நல்லவர். என் கால்கள் சற்றே நிலை தடுமாறின. நான் அடுசெருக்கி விழப்போனேன். ஆணவங்கொண்டோரை கண்டு பொல்லாரின் வளமிகு வாழ்வை பார்த்து நான் பொறாமை கொண்டேன். அவர்களுக்கு சாவின் வேதனை என்பதே இல்லை. அவர்களது உடல் நலமும் உரமும் கொண்டது. மனித பிறவிகளுக்குள்ள வருத்தம் அவர்களுக்கு இல்லை. மற்ற மனிதர்களைப் போல் அவர்கள் துன்புறுவதில்லை. மணிமாலை போல் அவர்களை செருக்கு அணி செய்கிறது. வன்செயல் அவர்களை ஆடை போல் மூடிக்கொள்கிறது.
அவர்களின் கண்கள் கொழுப்பு மிகுதியால் புடைந்திருக்கின்றன. அவர்களது மனதில் கற்பனைகள் எல்லை கடந்து செல்கின்றன. எள்ளி நகையாடுகின்றனர், வஞ்சகமாய் பேசுகின்றனர், கொடுமை செய்வோம் என இருமாப்புடன் அச்சுறுத்துகின்றனர். விண்ணுலகை எதிர்த்து அவர்கள் வாய் பேசுகின்றது. மண்ணுலகெங்கும் அவர்கள் பேச்சு விரிந்து பரவுகின்றது. ஆதலால் கடவுளின் மக்களும் அவர்களை பின்பற்றுகின்றனர். நீர் அருந்துவது போல் அவர்கள் சொல்வது அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றனர். இறைவனுக்கு எப்படி தெரியும்? உன்னதருக்கு அறிவு இருக்கிறதா என்கின்றார்கள். ஆம், பொல்லார் இப்படிதான் இருக்கின்றனர். என்றும் வளமுடன் வாழ்ந்து செல்வத்தை பெருக்கிக் கொள்கின்றனர். அப்படியானால் என் உள்ளத்தை நான் மாசின்றி வைத்து கொண்டது வீண்தானா? குற்றமற்ற நான் என் கைகளை கழுவிக்கொண்டதும் வீண்தானா? நாள்தோறும் நான் வதைக்கப்படுகின்றேன், காலைதோறும் தண்டிப்பிற்கும் ஆளாகின்றேன். நானும் அவர்களைப் போல் பேசலாமே என்று நான் நினைத்திருந்தால், மக்களின் தலைமுறையிடம் வாய்மை தவறியவன் ஆவேன். ஆகவே உண்மை யாதென அறிந்திட முயன்றேன். அதுவோ பெரிய புதிராயிருந்தது. நான் இறைவனின் தூயகத்திற்கு சென்ற பின்புதான் அவர்களுக்கு நேரிடப் போவது என்ன என்பதை உணர்ந்து கொண்டேன். உண்மையில் அவர்களை நீர் சறுக்கலான இடங்களில் வைப்பீர். அவர்களை வெள்ளத்தாட்டி அழிவுக்கு உள்ளாக்குவீர். அவர்கள் எவ்வளவு விரைவில் ஒளிந்து போகின்றார்கள்! அவர்கள் திகில் பிடித்தவர்களாய் அடியோடு அழிந்து போகிறார்கள். விழித்தெழுவோரின் கனவு போல் அவர்கள் ஒளிந்து போவார்கள். என் தலைவரே, நீர் கிளர்ந்தெழும் பொழுது அவர்களது வேடத்தை கலைத்து விடுவீர். என் உள்ளம் கசந்தது, என் உணர்ச்சிகள் என்னை ஊடுருவ குத்தின. அப்பொழுது நான் அறிவிழந்த மதிகேடனானேன். உமது முன்னிலையில் ஒரு விலங்கு போல் ஆனேன். ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடே இருக்கின்றேன். என் வலக்கையை ஆதரவாய் பிடித்துள்ளீர். உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர். இறுதியில் உமது மாட்சியில் நான் பங்கெடுக்க செய்வீர். விண்ணுலகில் உம்மையன்றி எனக்கிருப்பவர் யார்? மண்ணுலகில் உம்மையன்றி வேறெதுவும் நான் விரும்பவில்லை. என் உடலும் உள்ளமும் நைந்து போயின. இறைவனே, என் உள்ளத்திற்கு அரணும், என்றென்றும் எனக்கு உரிய பங்கும் ஆவார். உண்மையிலேயே உமக்கு தொலைவாய் இருப்பவர்கள் அழிவார்கள். உம்மை உதறிவிடும் அனைவரையும் அழித்துவிடும். இறைவனுக்கருகில் வாழ்வது எனக்கு எவ்வளவோ நலம். என் தலைவராகிய ஆண்டவரை என் அடைக்கலமாய்க் கொண்டு அவர்தம் செயல்கள் அனைத்தையும் எடுத்துரைப்பேன்.